இப்போது சமீப காலமாக வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் விமனாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலுமே சரி, என்னென்னா டேட்டூஸ் குத்துறாங்க இல்லையா? டேட்டூஸ் குத்துற பழக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. டேட்டூஸ் குத்துறது அவங்கவுங்க விருப்பம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னடா திடீர்னு டேட்டூ குத்துறதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். ஹை ஃபேமிலி, நான் தான் உங்களுக்கு கணேஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆல்வேஸ் வெல்கம் தான். என்ன திடீர்னு டேட்டூ பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம தமிழ்நாடு சட்டசபையில் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 6 மாதத்தில் 25,000 பேர் தமிழ்நாட்டில் ஹெச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது ஒரு அறிக்கையாக பார்க்காம இது எதனால் இந்த மாதிரிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்தா சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது தகாத உறவு வச்சுருக்கவங்க மூலயமா மட்டும்தான் இது பரவுதான்னு கேட்டால் கிடையாது. நான் ஏன் டேட்டூவை பற்றி சொன்னேன் அப்படின்னா, முன்னாடியே ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரே நீடில் வச்சு ஒரு 10-15 பேருக்கு அந்த மாதிரி ஒரே நீடில் மூலயமா வந்து டேட்டூ மாற்றி மற்றவங்களுக்கு குத்துறப்போ ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு டேட்டூ போட்டுட்டு அதே நீடில் எடுத்து நார்மலாக இருக்க பர்சனுக்கு போட்டால் கண்டிப்பாக ஹெச்ஐவி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. அதனால தான் வந்து என்னென்னா ஹெச்ஐவி கூட பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதனால தான் நான் சொன்னேன், அதாவது டேட்டூ குத்துற கலாச்சாரம் அதிகமாகிட்டுருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு. அதாவது எந்த கடையில் வந்து நல்ல ஒரு லைசன்ஸ் வாங்கி ஒரு டேட்டூ குத்தும் போதும் நீடில் புதுசாக மாற்றுறாங்களோ அந்த கடையில் மட்டும் டேட்டூஸ் போடுங்க. அதை விட்டுட்டு ஒரே நீடில் வச்சு நிறைய பேருக்கு போடுற கடையில் தயவு செஞ்சு போடாதீங்க. அதுவும் இல்லாமல் சில ஏரியாஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப லோயஸ்ட்டு சீப்பஸ்ட் ரேட்டில் டேட்டூ குத்துறேன் அப்படின்ட்டு நீடில் வந்து மாற்றாமல் ஒரே நீடில் நிறைய பேருக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா யாருக்காவது ஹெச்ஐவி அந்த மாதிரி நோயெலாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன விஷயம் ஓகே, அது வந்து இதை மாதிரி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீடில்லாம் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். அதுவும் டேட்டூஸ் குத்துற நீடில் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே அதை வந்து பிரேக் பண்ணிடணும். அதே நீடில் வச்சு மற்றவங்களுக்குன்னு போட்டுட்டு இருந்தால் ஸோ அவங்களுக்கு ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், டேட்டூஸ் போட்டுக்கோங்க, பட் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கணும். இல்லை ஒரே நீடில் போட்ட கடையிலேயே போயிட்டு நான் போட்டுப்பேன் அப்படின்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது தான். இந்த நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.